ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்குறோம். முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் என்ன சாப்பிட்லாம். சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. முக்கியமாக மாசமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா இன்னும் நல்லது. அதனால இப்போ முருங்கைக்கீரை செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை கிள்ளி ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறமா வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கின பிறகு தானே பொரியல் செய்ய முடியும். அதனால இப்போ ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட், முருங்கைக்கீரையெல்லாம் கிள்ளி வச்சுக்கணும். அதே போல் வேர்க்கடலையும் உரித்து வச்சுக்கணும். வாங்க பொரியல் செய்யலாம். எப்படி செய்யலான்னு சொன்னேன். முதல்ல வந்து வேர்க்கடலை வந்து வதக்கி வச்சுக்கலாம். வேர்க்கடலை, காஞ்சி மிளகா. வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. காஞ்சி மிளகாவும் வேர்க்கடலையும் ரெண்டும் வதக்கணும். மிக்சியில் போட்டு ஆட்டி பொடியாக இது பண்ணி போட்டோம்னா காரமாக இருக்கும். சூடாக இருக்குது. இப்போ வேர்க்கடலை பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிக்கணும். வந்து கீரைக்கு வந்து தேவையான பொருள்னு சொல்ல முடியாது. முருங்கைக்கீரைக்கு வந்து பூண்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பூண்டு அதிகமாக போடணும். நான் எப்படியும் 3 பூண்டு 4 பூண்டு எடுத்து வச்சு போடுவேன். முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முருங்கைக்கீரை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி கடையில் வாங்கி வந்து செஞ்சுன்னு இருக்கேன். எப்படின்னா சாப்பிட்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யலாம். முருங்கைக்கீரை செய்யறதுக்கு போகிறேன், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ காஞ்சி மிளகா போட்டோமே. சின்ன கிளாஸில் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக ஊற்றக்கூடாது. ஓய் தண்ணியா, தேவையான அளவு உப்பு, முருங்கைக்கீரை கழுவிக்கணும். ஆனால் முருங்கைக்கீரை எவ்வளோ கழுவினாலும் தண்ணி அது மேலே ஒட்டாது. கழுவிட்டோம். எப்படியும் நல்லா கொச்சுது. இப்போ முருங்கைக்கீரை இதுலேருந்து எடுத்து போடலாம். கீரையெல்லாம் போட்டுட்டோம். இப்போ 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஆவரிக்கு கீரை நல்லா வெந்துடும். பார்க்கலாம் வாங்க கீரை வெந்ததா இல்லையான்னு பாருங்க. ஆவரிக்கு எப்படி ஆகிட்டு இருக்கோம். கிண்டி விட்டுக்கலாம் நல்லா. பூண்டு வந்து இச்சி போட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் வாசனையாக இருக்கும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. ஒன்றா வதங்கணும். அப்போ தான் நம்ம வேர்க்கடலை காஞ்சி மிளகா பொடி பண்ணி வச்சோம், அது போடலாம். இது வதங்கின பிறகு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேர்க்கடலையும் காஞ்சி மிளகா போடலாம். வேர்க்கடலை நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை வதக்கிட்டோம் பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாம் வாங்க. முருங்கைக்கீரை செஞ்சால் நான் குழம்பு சாப்பிட மாட்டேன். முருங்கைக்கீரையை தான் பேசி சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்டுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.